முன்னாடி எந்த விண்ணப்பத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ நமக்காக ஆண்டவர் பிதாவின் இடத்துல பணிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய பாரம் அவர் பாரம், நிச்சயமாய் அவர் பெரிய காரியங்களை செய்வார். நான் கேட்டால் நீர் கேட்கிறீர், நான் தொட்டால் நீர் தொடுகின்றீர். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. ஆடுவோமா? நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே, தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே. பாண்டிச்சேரியில் அற்புதத்தின் மாலை. நாள் மே 12, ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரை. நடைபெறும் இடம் தூய பீட்டர்ஸ் ஆங்கில பள்ளி, காமராஜ் நகர், கோரிமேடு, பாண்டிச்சேரி. தேவன் தரும் வல்லமையான செய்திகளை வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்கள். குடும்பமாக வாருங்கள், தீப ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மதுரையில் அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நாள் மே 18 சனிக்கிழமை அன்று. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் சிவபாக்கிய மகால், ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் அருகில், 69 DD மெயின் ரோடு, பிளாக் 3, ஞான ஒளிவபுரம், மதுரை 16. தேவன் தரும் தீர்க்க தரிசன வார்த்தையினை அளித்து உங்களுக்காக தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் நம் அன்பு சகோதரன் டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்கள். குடும்பமாக வாருங்கள், தேவன் தரும் ஆசீர்வாதத்தினை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் காணும் எமது தொலைபேசி எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒப்படைத்து, தேவனே இதை நீங்கள் எனக்காக செய்யுங்கள் என்று சொல்லும்போது அது ஒரு நற்கிரியையாய் மாறிவிடும். காரணம் என்ன? கர்த்தர் செய்வதெல்லாம் நன்மை. அந்த நற்கிரியை அவர் துவங்கிட்டார் அப்படி என்றார். ஒரு கிரியையை தேவன் துவங்கினார் என்றார், அது நற்கிரியை. அது தேவனால் தொடங்கப்பட்டதாக இருக்கிறதுனால் முடிவு பரியந்தம் அவரே அதை நடத்தி செல்வார். அவர் முடிவு பரியந்தம் நடத்தி செல்லும் போது மனிதனால் அந்த காரியங்களை பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் திறந்தால் மனுஷன் பூட்டுவானோ? கர்த்தர் பூட்டினால் மனுஷன் திறக்க முடியுமோ? ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நாளிலும் தேவன் பலத்த காரியங்களை நம் மத்தியில் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, once again I'm very glad and happy to meet you all through this TV program, நம்பிக்கை டிவி. தேவஜனமே, கர்த்தர் நல்லவரும் உண்மை உள்ளவரும்
மாத்திரமா இல்லாமல் அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நான் தியானிக்க போகிற இந்த வசனத்தை, இந்த சர்மனை ஆல்ரெடி நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக டெய்லி மிராக்கிளில் உங்களோடு நான் பகிர்ந்துருந்துருப்பேன். அதில் பார்க்காதவங்க நீங்கள் போங்க, நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் மார்னிங் 5 o'clock உங்களுடைய எனர்ஜியை, உங்களுடைய மைண்ட் செட்டை உற்சாகப்படுத்துகிற வண்ணமாக கர்த்தரிடத்திலிருந்து அனுதின அற்புதம், டெய்லி மிராக், டெய்லி டிவோஷன் உங்களுக்காக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைய போது பிரியமான தேவஜனமே. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை கீழே உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வரும். அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் உடனடியாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் அனுப்பலாம். அல்லது நீங்கள் எனக்கு இந்த மாதிரி மெசேஜஸ் அனுப்புங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னு உடனடியாக உங்களுக்காக ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் காத்துட்ருக்குறாங்க. அவங்க உங்களுடைய ஆலோசனையில் நடத்தி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து மாத்திரமல்லாமல் எங்களோடு நீங்கள் எப்பொழுதுமே கனெக்டடாக இருக்கிற வண்ணமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களோடு கனெக்டடாக இருக்கலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா எல்லாவற்றையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேவஜனமே. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பகுதி கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு தேவஜனமே. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, God will work it out. God will certainly work it out. God will sort out everything. என்னங்க ஒன்றும் புரியல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் சகலவற்றையும் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். கர்த்தர் என்னுடைய வழிகளில் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். இத்தனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆங்கில வேதாகமத்தில் சங்கீதம் 138:8 Psalms chapter 138 verse 8 இவ்வாறாக கூறுகிறது, The Lord will fulfill His purpose for me. இன்னும் வேற வெர்ஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, The Lord will fulfill His perfection in my life's purpose, in my life's work, in works of my life இப்படின்னு பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, the Lord will do His purpose in my life இப்படின்னு இருக்குது. தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே லைன் அழகாக இருக்குது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைஃப், என் வாழ்க்கை, God will do His purpose in my life. God will perfect everything in my life. பிரியமான தேவஜனே, He will work out for me everything in my life. அவர் எனக்காக என்னுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் செய்து முடிப்பார். சகலத்தையும் ஆரம்பித்து வைப்பார், முடித்தும் வைப்பார். கோலனானவைகளை செம்மையாக்குவார், குழப்பங்களில் இருக்கிறதை தெளிவாக்குவார், சமாதானமாக்குவார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். இதை எழுதுனது யாருங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் நம்மளை மாதிரி தாங்க. நமக்கு எப்படி இருக்கும், சில வாழ்க்கையில் சில காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவோம், ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சிருவோம், இல்லைன்னா ஏதாவது பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கோம், பட்ஜெட் இருக்காது, இல்லைன்னா நல்லா போயிட்டுருக்குது. அப்போனா A to Z தெரியாத எவ்வளோ ஒருத்தன் உள்ளே வந்து சகலத்தையும் குழப்பிடுவான். அப்படி இருக்கும். இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னா நல்லா போய்கிட்டே இருக்கும், நமக்குள்ளேயே ஒரு குழப்பம் ஓடும், இது இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்டையர் திங்கை ரூவின் பண்ணிடும். The Lord will fulfill His purpose in my life. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கி நாம் நினைக்கிற காரியங்கள், நாம் துவங்க வைக்கணும் என ஆசைப்படுகிற காரியங்கள், அவருடைய சித்தத்திற்கு ஒப்புவித்து அவரையே அந்த காரியத்தை பண்ண வச்சா எப்படி இருக்கும்? உங்களுடைய சித்தத்தை நான் செய்ய நித்தம் அப்படின்னா நம்ம பாடுறோம், பிரசங்கிக்கிறோம், ஜோம் பண்ணுறோம், தியானிக்கிறோம், அதெல்லாம் ஒரு சைடில் இருந்தாலும், what about this? How will this work if God Himself will do His purpose in our life? How about that? எவ்வளோ ஒரு ப்ளஷராக இருக்கும் இல்லையா? எவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும்.
அவருடைய சித்தம் மேலானது, அவருடைய சித்தம் நிரந்தரமானது, அவருடைய சித்தம் மகத்துவமானது. அவருடைய சித்தத்தை நம்மை வைத்து அவர் நிறைவேற்றாமல் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமைக்கும் நம்முடைய கனத்திற்கும் அவரே வந்து நிறைவேற்றினால் எப்படி இருக்கும்? அதுதாங்க நம்ம தேவன். அவரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியவான். ஹல்லேலூயா. இந்த எழுதினவர் தாவீதுங்க. தாவீது சின்ன வயசுலேருந்து அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு அவன் பாட்டு பின்னாடி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். தனியாக உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை தேவன் அபிஷேகம் பண்ணார். ஃபேமிலினால் பிரச்சனையே இல்லை, அவனுக்கு ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவனும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. நான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார், பாட்டு பாடிட்டு ஆண்டவரை துதிச்சுட்டு இருந்தார். இவனை அபிஷேகம் பண்ணாங்களோ இல்லையோ, ஒரு மிருகத்தை, ஒரு பன்றியை, அந்த காலத்தில் பன்றியை நரியனா வேட்டையாடுவான். அப்படி வேட்டையாடுற மாதிரி இந்த சின்ன பையனை போட்டு வேட்டையாடினான் சவுல் ராஜா. அப்போது இவனுடைய வாழ்க்கையில் இவனாக எல்லாம் செஞ்சு பிளான் பண்ணி போட்டுருந்தானே. இவன் நினச்சது வேற. இவன் நினச்சது நம்ம ஆடு மேய்ச்சிட்டு இங்கேயே இருந்துடலாம், யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டு, கத்தனை துதிச்சுட்டு லெட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி லைஃப், அ ப்ளசன்ட் லைஃப், அ ஹம்பிள் லைஃப் அப்படின்னா இவனுக்கு இருந்திருக்கும். ஆனால் தேவன் அவனை அபிஷேகிக்கும் போது அவனுக்கு வந்த பாடுகள் அநேகம். அப்போது அவனுடைய வாழ்க்கையில் சம்படி இன்டர்வீன், தேவன் அங்கே இடைப்பட்டார். இடைப்பட்டது மாத்திரமல்லாமல் அவனுக்கு யாவற்றையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பிரியமானவர்களே, அவனுடைய வரலாறை நீங்கள் வாசித்தால் தெரியும். தாவீதே எல்லா காரியங்களும் அவனுக்கு செஞ்சிருந்தா ராஜாவாக இருக்க முடியாது. வேதனுடைய கையில் மாற்றிருப்பான். என்னைக்கோ சுக்குநூறா அவனை பொழந்திருப்பாங்க. இல்லை, முடியல. கர்த்தர் தம்முடைய சித்தத்தை தாவீதுடைய வாழ்க்கையில் அவரே இறங்கி வந்து நிறைவேற்றினார். The Lord fulfilled his purpose in David's life. அதனால தான் சங்கீதம் 138 8 ஆங்கிலம் அழகாக கூறுகிறது பாருங்க. The Lord fulfilled his purpose for me. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். யாவையும் செய்து முடிப்பார். அவன் ருசித்து பார்த்துருக்கான். ருசிச்சுங்க. David was a witness to God's work in his life. அதனால தான் பாடல்கள் அப்படி எழுதியிருக்கான். பிரியமான தேவஜனம், God will do all things for us throughout our life. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, இந்த கல்யாணத்தை நான் எடுத்து செய்கிறப்பா, உனக்கு உன் பிள்ளைக்கு அட்மிஷன் வேணுமா, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு நல்ல ஒரு ஒர்க் வேணுமா, நான் பார்த்துக்கிறேன். நான் எடுத்து செய்கிறேன், இதுக்கப்புறம் உனக்கு என்ன அப்படி இப்படிம்பா. யாராவது வந்து உன் வாழ்க்கையை நான் எடுத்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்களா? இல்லை. ஆனால் இங்கே தேவன் கூறுகிறார் பாருங்க, ஆங்கிலத்தில் பாருங்க, இன் லைஃப், இன் மை என்டையர் லைஃப் God will do his works, his purpose. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். இப்போ செய்வார், இப்போ மாத்திரம் செய்வார். அப்படிலாம் போடல. என் சிறு வயதில் செய்வார், என் பெரிய வயதில் செய்வார். இல்லை தேவஜனமே, கர்த்தர் எனக்காக என் வாழ்நாள் முழுதும் யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக தேவஜனமே, கர்த்தர் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் செய்வார்னு சொல்லிட்டேன். என் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பம், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே God will work outன்னு சொல்லிட்டேன். அவர் சார்ட் அவுட் பண்ணி முடிப்பாருன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, அவர் எப்போ இன்டர்வீன் பண்ணுவார்? பிகினிங்லேயே அப்போ அவரை கூப்பிட்டுணுமா? ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டு கூப்பிட்டா வருவாப்லையா? அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சிந்தனை வரும். உலக பிரகாரமாக ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிடுவோம் நம்ம, முந்திரி கொட்டை மாதிரி. ஆனால் அதை முடிக்க முடியாது நம்மளால். அப்போது ஆரம்பத்தில் இருக்கிற நமக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஆளை கூப்பிடுவோம். அவன் என்ன சொல்லுவான்? நான் ஆரம்பத்துலேயே வரேன்னு, நீ கேட்டியா? நான் இப்போ வரமாட்டேன், அவனை மூஞ்சியை கட்டுவான். ஆனால் பிரியமான தேவஜனமே, எங்கள் தேவன் பாருங்கள், ஆரம்பத்திலிருந்தும் அவரை நீங்கள் நோக்கி கூப்பிட்டீர்கள். அப்படி என்றால் பிலிப்பியர் 1:5 நீங்கள் பாருங்கள். Philippians 1:5 நற்கிரியை நம்மில் துவங்கினவர்
முடிவு பரியந்தம் அதை நடத்துவார். ஒரு காரியத்தை கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒப்படைத்து தேவனே இதை நீங்கள் எனக்காக செய்யுங்கள் என்று சொல்லும்போது அது ஒரு நற்கிரியையாய் மாறிவிடும். காரணம் என்ன? கர்த்தர் செய்வதெல்லாம் நன்மைக்கு. அந்த நற்கிரியை அவர் துவங்கிட்டார் அப்படி என்றால், ஒரு கிரியையை தேவன் துவங்கினார் என்றால் அது நற்கிரியை. அது தேவனால் தொடங்கப்பட்டதாக இருக்கிறதுனால் முடிவு பரியந்தம் அவரே அதை நடத்தி செல்வார். அவர் முடிவு பரியந்தம் நடத்தி செல்லும்போது மனிதனால் அந்த காரியங்களை பூட்ட முடியாது. ஹல்லேலூயா! கர்த்தர் திறந்தால் மனுஷன் பூட்டுவானோ? கர்த்தர் பூட்டினால் மனுஷன் திறக்க முடியுமோ? முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு கார் வாங்குறீங்களா? குழப்பமாக இருக்குதா? நல்ல ஒரு வீடு கிடைக்க மாட்டுதா? என்ன எஜுகேஷன் படிக்கணும்னு தெரியலையா? ஒர்க் கிடைக்க மாட்டுதா? அலையன்ஸ் வர மாட்டுதா? எதற்காக இப்போ ஜெபம் பண்ணுறீங்க? ஈசப்பாட்ட உங்கள் பாரத்தை விடுங்க. அவர்கிட்ட போய் எல்லாவற்றையும் சொல்லுங்க. தேவன் அவர் பார்த்துக்கொள்வார். அவர் நம் தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கிரைகளை தேவன் துவங்க நாம் அனுமதிக்கும் போது அவருக்கு உகந்த நற்கிரியையாய் மாறுகிறது. அந்த நற்கிரியை முடிவு பரியந்தம் எவ்வளவு புயல் அடித்தாலும் எவ்வளவு மழை பெய்தாலும் அவரே நடத்தி செல்வார். அது மாத்திரமல்ல, நான் கூப்பிடலைங்க, ஆரம்பத்தில் என்னால் முடியும் ஆரம்பத்தில், அல்லது தெரியாமல் அறியாமல் நான் ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் எடுக்கலாம். ஒரு வேதத்திலிருந்து அருமையான ஒரு எடுத்துக்காட்டு நான் கூறுகிறேன். 2 ராஜாக்கள் 19, 20, 28 நீங்கள் பாருங்க. எசேக்கியா ராஜா, இந்த கதை எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். எசேக்கியாவும் சனகரிப்பு. இப்போ இந்த சனகரிப்பு அவ்வளவு ஏளனமாக பேசுகிறாங்க எசேக்கியாவை பற்றி. எசேக்கியாவை பற்றி மாத்திரம் பேசல, இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த பட்டணம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எல்லாரையும் பற்றி பேசுகிறான். தேவனை பற்றி பேசுகிறான், அசிங்கமாக பேசுகிறான், ஏளனமாக பேசுகிறான், கிண்டல் அடிக்கிறான், கேலி செய்கிறான், சுடலில் எழுதி அனுப்புகிறான். நான் பார்த்துக்கோ, என்ன குதிரையில் ஏறி ஆள் அனுப்புறதுக்கு கூட ஆள் இல்லை, ஆனால் நான் உன் பட்டணத்தையே முற்றுகை போட்டுட்டேன். ஐ ஹவ் சீஸ்ட் யுவர் என்டையர் ஃபோர்ட்ரஸ் இடியட். அப்படி தான் அவன் இங்கே சொன்னான். மரியாதையோடு தான் பேசுனாங்க. ஆனால் அங்கே எசேக்கியா ராஜா அடுங்கி போய் ஒன்றும் ஆகலாங்க. அவனுக்கு கவலையாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு அவன் செய்த காரியம். தீர்க்கதரிசிக்கு ஆள் அனுப்பிட்டு தேவாலயத்துக்கு போய் அழுதான். அப்போ தீர்க்கதரிசி மூலியமாக தேவன் உரைத்தது பாருங்க. நீ எனக்கு விரோதமாய் பேசினது, எனக்கு விரோதமாய் எழும்பின வீரியங்கள், எனக்கு விரோதமாய் நீ எழும்பின எல்லா விதமான ஆக்ரோஷத்தை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீ பயப்படாத. நீ என்ன பண்ண? நீ பயப்படாத. நான் அவன் மூக்கில் தொடத்தை போட்டு அவனை திருப்பிடுவேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா! நான் என் துடத்தை அவன் மூக்கில் போட்டு கடிவாளத்தை வச்சு அவனை வந்த இடத்துக்கே திரும்பி அனுப்பிடுவேன். அவனை கொன்று போட்டுருவேன். ஒரே இரவில் 1,00,000க்கும் மேற்பட்ட போர் வீரர்கள் இறந்து போனார்கள் தூதரா. ஹல்லேலூயா! எசேக்கியா ராஜா அவன் முற்றுகை போட்டோடனே தேவாலயத்துக்கு போகலங்க. இல்லை, இவன் இப்படிலாம் பேசி ஏளனமாக பேசி இவன் நினச்சிருப்பா ஜெயிச்சிடலாம், அடிச்சு தூக்கிடலாம் அப்படின்னு. ஆனால் அங்கே அவன் ஆள் பெருகுது, முற்றுகை போடுறான். பஞ்சம், பட்டினி, தண்ணி இல்லை, மக்கள் மத்தியில் கேவலம். என்ன பண்ண? இடையில தேவனை நோக்கி தேவஜனமே, இன்றைக்கு க்ரூஷியல் சுச்சுவேஷனை மாற்றிருக்கிறீங்களா? இதுக்கப்புறம் எனக்கு எந்த சைடு போகணும்னு கூட தெரியல பிரதர். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லா பக்கத்துலையும் என்னை நெருக்கிட்டான். பவுல் சொல்கிறா கொரிந்தில், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஆனாலும் we were not crushed. ஹல்லேலூயா! நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஆனால் ஒருவராலும் எவற்றாலும் எங்களை முறித்து போட முடியவில்லை, எங்களை மடங்கடித்து போட முடியவில்லை. பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு இப்பொழுதும் நேரம் கெட்டு போகலை. நேரம் ஒன்றும் போகலையே,
அவரை நோக்கி பாருங்க. அவர் இறங்கி வருவார், உங்களுக்கு பதிலை தருவார். அவ்வளோ நாள் ஆச்சு. இப்போ ஆண்டவரை கூப்பிட்டா வருவாரா போவாரா கவலைப்படாதீங்க. நோ, ஒரு சிந்தனை வரும், என் ஜெபத்தை கேட்பாரா, பிசாசு கொண்டு வருகிறார். கில்ட் ஃபீலிங் வரும், மைண்ட் பண்ணாதீங்க. அன்னைக்கு சிம்சோன் அந்த கில்ட் ஃபீலிங் அவனுக்குள்ளே இணைஞ்சிச்சு அப்படின்றா, அவனை கட்டி வச்சுட்டாங்க கொடுத்துப்ப, ஒன்றும் பண்ண முடியாது. அவன் பண்ண விபச்சாரம். ஆனால் தேவனை நோக்கி அந்த நிமிஷத்திலே பார்த்தா கர்த்தர் அவனுக்கு செய்த காரியம் என்ன தெரியுமா? இந்த பெலிஸ்தியர்கள் நிமித்தம் நீ கூப்பிட்ட கூக்குரலை நீ எட்டினதுன்னு சொல்லி இறங்கி வந்து அவனுக்கும் ஒரு பதிலை கொடுத்தார். பிரியமானவர், நோ மேட்டர் வாட் டைம் இட் இஸ், நீங்கள் ஆரம்பத்திலேயே அவனை நோக்கி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அல்லது இப்போ நோக்கி பாருங்கள், இந்த நிமிஷம் அவனை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்காக எல்லா காரியங்களையும் சார்ட் அவுட் பண்ணுவார், உங்களுக்காக எல்லா காரியங்களையும் முடித்து வைப்பார். அடுத்ததாக, irrespective of matters, அதாவது சின்ன காரியம் பெரிய காரியம்னு இல்லை பண்ணி, என்ன காரியத்திலையும் எல்லா காரியங்களிலும் எல்லா மேட்டர்ஸ், சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை எல்லாத்துலேயும் தேவன் தம்முடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் போட்டு உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த பெரிய பிரச்சனை சின்ன பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணி முடிப்பார் அவர். இந்த காரியத்துக்கெல்லாம் ஆண்டவனை நோக்கி பார்க்கணும், இந்த இதுக்குன்னா கர்த்தரை நோக்கி பார்க்கணும் அப்படின்னா இல்லை. இப்போங்க உங்கள் வீட்டில் லைட்டு ஃபியூஸ் ஆகிட்டு பல்பு கிடைக்கல, இதை போய் நீங்கள் சிஎம்க்கு எழுதி போட முடியுமா? எனக்கு லைட் ஃபியூஸ் ஆகிட்டு உடனே முடியாது. அதுக்கு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு அது என்னென்னு பார்க்கணும் நீங்கள். ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்கிறது, அப்பா சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ நீ என்கிட்ட வா, உனக்கு நான் எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். அதுதான் சொல்ல, யாவையும் எனக்கு செய்து முடிப்பா. பாருங்கள், யோவான் 2 அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அழகாக பாருங்கள், வைன் திராட்சை ரசம் அங்கே தீர்ந்துட்டு தேவன் திராட்சை ரசத்தை கொடுக்குறாரு. அதே திராட்சை ரசத்தை தந்த தேவன் தான் பழைய ஏற்பாடில் செங்கடலை பிளக்கிறார். அதே பாருங்கள், யோவான் 11 லாசருவை உயிரோடு எழுப்பினார், மறைத்தவனை உயிரோடு வர செய்கிறார். அதே தேவன் குருடனுக்கு பார்வை தருகிறார், சப்பானிக்கு நடக்க வைக்கிறார், செவிரன் ஊமையனை காதுகள் வாய்கள் திறக்கிறது. So he can raise the dead, at the same time he can cure the blind. He can part the sea, at the same time he can make the waters to turn into wine. Hallelujah. பாண்டிச்சேரியில் அற்புதத்தின் மாலை. நாள் மே 12, ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரை. நடைபெறும் இடம் தூய பீட்டர்ஸ் ஆங்கில பள்ளி, காமராஜ் நகர், கோரிமேடு, பாண்டிச்சேரி. தேவன் தரும் வல்லமையான செய்திகளை வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்கள். குடும்பமாக வாருங்கள், தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மதுரையில் அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நாள் மே 18 சனிக்கிழமை அன்று. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் சிவபாக்கிய மகால், ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் அருகில், 69 DD மெயின் ரோடு, பிளாக் 3, ஞான ஒளிவபுரம், மதுரை 16. தேவன் தரும் தீர்க்க தரிசன வார்த்தையினை அளித்து உங்களுக்காக தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் நம் அன்பு சகோதரன் டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்கள். குடும்பமாக வாருங்கள், தேவன் தரும் ஆசீர்வாதத்தினை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் காணும் எமது தொலைபேசி எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். எனது பெயர் டேவிட் நவராஜ். நான் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியிலிருந்து இந்த கூட்டத்திற்கு வருகின்றேன். எனது மகளுக்கு திருமணம் முடிந்து
7 வருட காலமாகியும் அவர்களுக்கு கர்ப்பத்தின் கனி இல்லாதது நிமித்தம் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி மற்றவர்கள் சொல்லக்கூடிய பல்வேறுபட்டதான நிந்தையான வார்த்தைகளை கேட்டு மனம் உடைந்த சூழ்நிலையில் குடும்பமாய் கண்ணீரோடு கூட தங்கள் நாட்களை கடத்தி வந்தார்கள். எனது மகளும் மருமகனும் இதற்காக கண்ணீர் வடித்து தங்கள் நாட்களை வேதனையிலும் பல்வேறுபட்டதான சூழ்நிலைகளிலும் கடத்தி வருவதை பார்த்து பெற்றோராகிய நாங்களும் மிகவும் மனம் கலங்கி கண்ணீர் வடித்து தேவ சமூகத்தில் செபித்து வந்தோம். இந்த நிலையில் சகோதரன் டாக்டர் ஆனந்தஸ்திரா ஐயா அவர்கள் வேலூரில் ஊரிஸ் கல்லூரி வளாகத்தில் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தை நடத்துவதற்காக வந்திருந்தார்கள். நானும் விசுவாசத்தோடு கூட எனது மகளை அந்த கூட்டத்திற்கு அழைத்து சென்று கூட்ட முடிவில் அன்பு சகோதரன் டாக்டர் ஆனந்தஸ்திரா ஐயா அவர்களை சந்தித்து எனது மகளின் நிலையை எடுத்து கூறி மகளுக்காக செபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். தேவன் அந்த நாளில் சகோதரன் டாக்டர் ஆனந்தஸ்திரா ஐயா அவர்கள் மூலம் வாக்கு கொடுத்தது போல நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வேத வசனத்தை அவர்கள் திட்டமும் தெளிவுமாய் தீர்க்க தரிசனமாக கூறி என் மகளுக்காக பாரத்தோடும் கண்ணீரோடும் கூட செபித்தார்கள். அந்த நேரமே தேவனுடைய வல்லமையின் கரம் எனது மகளை தொட்டது. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஐயா சொன்ன மாதிரி அந்த குழந்தை கர்த்தர் கொடுத்தார். 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து என்னுடைய மகளுக்கு குழந்தை கொடுத்தார். அவள் இப்பொழுது தாயும் மகளும் காத்தால சுகமாக இருக்காள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. தேவாதி தேவனுக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம். ஜெபித்த அன்பு ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். நேயர்களே, நீங்களும் இத்தகைய ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள ஆவலோடு காத்திருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் வாழ்விலும் தேவன் இத்தகைய அற்புதங்களை செய்ய இன்றும் வல்லவராய் இருக்கிறார். மறவாமல் எமது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் என்னும் யூடியூப் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து இத்தகைய ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ள தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து கேளுங்கள். தேவன் உங்கள் வாழ்விலும் அற்புதத்தை செய்து நீங்களும் வாழ்வில் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் வாழ அனுகிரகம் செய்வார். அன்பான நேயர்களே, நமது அன்பரின் ஊழியத்திற்கு உங்கள் மனப்பூர்வமான மற்றும் தியாகமான நன்கொடைகள் காணிக்கைகளை அனுப்பிட உங்களுக்கு ஒரு எளிய வழி. திரையில் காணும் QR கோடை உங்கள் செல்போனில் ஸ்கேன் செய்து பின் வரும் பண பரிமாற்ற செயலிகள் மூலம் கூகுள் பே, பேடிஎம், போன்பே ஆகியவைகள் மூலம் எமது வங்கி கணக்குகளுக்கு உங்கள் காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளை அனுப்பலாம். மேலும் நேரிலும் எமது வங்கி கணக்குகளில் உங்கள் காணிக்கைகளையும் மனப்பூர்வமான தியாகமான நன்கொடைகளையும் நீங்கள் செலுத்தலாம்.